வணிகத்துறை அதிகாரிகள் 171 பேருக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். பதவி உயர்வெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சிகள்லாம் நேர்மையான அதிகாரிகள்லாம் பதவி உயர்வு இல்லாம லஞ்சம் கொடுக்க முடியாம அதே பதவியில இருந்தாங்க. ஆனா அதுக்கு தான் முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. இனி பதவி உயர்வுக்கு லஞ்சம் யாரும் கொடுக்க வேண்டாம், தகுதி அடிப்படையில் அவங்க கண்டிப்பா பதவி உயர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லி 171 வணிக வரித்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு பண்ணியிருக்கிறாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறோம் அப்படின்னா அங்க வழக்கமா எல்லாரும் லஞ்சம் வாங்குவாங்க. அது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாவே மாறிடுச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா அப்படி அரசு அதிகாரிகளுக்கு நம்ம லஞ்சம் தரணும்னு அவசியமே கிடையாது. ஒருவேளை அவங்க லஞ்சம் கேட்டா அந்த நேரத்தில் நீங்கள் வீடியோ எடுத்து ஆதாரத்துடன் தமிழக அரசு கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் வாங்கின அதிகாரி மீது தக்க நடவடிக்கையுமே எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ அரசு அலுவலகங்களில் நிறைய இடத்துல லஞ்சம் வாங்குறதே கிடையாது. முன்னாடி போனால் இதை பண்ணுறதுக்கு 200 ரூபாய் வேணும், 300 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்.